ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இட்லி சாம்பாருக்கு இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி அப்புறம் காய்கறி ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இருக்கிற ப்ரெஷர் குக்கரில் 2 தக்காளி, 2 வெங்காயம், அப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நம்ம புளி சேர்த்துக்க போகிறதில்ல, அதனால் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி வச்சு கரெக்டாக ஒரு 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4 விசில் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட பருப்பு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு மசிச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சுன்றதுனால இதை மசிக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி நிறைய சேர்த்துக்கணும். இது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதுக்குள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க. காஞ்ச வத்தல் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்ப சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பாரோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த சாம்பார் ரொம்ப குவிக்காக ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.